இன்றைக்கான தன்னுடைய வார்த்தை அணுகாது. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அதாவது சங்கீத புத்தகத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள், தேவனோடு கூட இருக்கிறவர்கள், தேவனோடு கூட நல்லதான ஒரு உறவை பேணுகிறதான எவருக்குமே என்ன வந்தாலும் அது அவர்களை அணுகாது. எந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற யாவருக்கும் மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவர்களை அணுகாது. எப்பொழுதும் தேவனை நினைத்து கொண்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை சூழ மிக பெரிய ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவர்களை அணுகவே அணுகாது. உதாரணமாக நாங்கள் தானியேலை எடுத்துக்கொண்டால், அவரை சிங்கக்கெபியில் போடுகிறார்கள், ஆனால் சிங்கங்கள் எதுவும் அவரை சேதப்படுத்தவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படி தேவனோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு, தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்னவும் தேவன் அனுமதிப்பார், ஆனால் எதுவும் எங்களை மேற்கொள்ள முடியாது, எதுவும் எங்களை சேதப்படுத்தாது. அதே போல தீட்சூளையில் போடப்பட்ட யாத்ராக், மேசாக், ஆபோத் நேகோவை நாங்கள் பார்த்தால் அவர்களோடு கூட 4ஆவதாக தேவனும் அங்கே இருக்கிறார். அப்படி எங்களுக்கு என்னதான் தேவன் பிரச்சனைகளை அனுமதித்தாலும் கூட அவரை நம்பி விசுவாசித்து அவரிடத்தில் ஜெபித்து விண்ணப்பம் பண்ணி அவரோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு எதுவும் அணுகாது. எந்த ஒரு ஜலப்பிரவாகம் வந்தாலும், எந்த ஒரு தீச்சூளையாக இருந்தாலும் சரி, சிங்கக்கவியாக இருந்தாலும் சரி, எதுவும் எங்களை சேதப்படுத்தாது, எதுவும் எங்களை அணுகாது. Have a hopeful day.